ஹைதராபாதி ரெட் சிக்கன். இதை ஷாதிவாலா ரெட் சிக்கன் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஹைதராபாதி கல்யாணங்களில் தவிர்க்க முடியாத ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி ட்ரை பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே நான் இந்த ரெசிபியை காமிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட், முந்திரி, பாதாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு 1/2 கிலோ சிக்கனில் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, தயிர், தேவையான உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க வேணும். அப்போ தான் நல்லா ரெட் கலர் கிடைக்கும். மல்லித்தூள். இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், சாப் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி, கொஞ்சமாக எலுமிச்சப்பழ ஜூஸ், 2 பொளந்து போட்ட பச்சை மிளகா, இப்போது டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 2 சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும். இது கூடவே கொஞ்சமாக நெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் மேலே வதறி விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பார்த்தீங்களா, அது இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நம்ம இதை மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம். நல்லா வெல்டனாக வரணும். ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் மினிமம். நடுவில் ஒரு வாட்டி திறந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். திருப்பி மூடி போட்டு நம்ம வெல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். திறந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி சைடு இப்படி தெளிஞ்சு வந்திருக்கணும். கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம், இது கூடவே கொத்தமல்லி இலை. இது சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு தரமான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.